அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் மற்றும் தாக்குதல்கள் காரணமாக கடந்த 50 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவைகளை நாளை முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக ஈரான் ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலானது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த சமயத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் தோல்வியை தழுவிய நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பான தனது பங்கேற்பை உறுதி செய்யவில்லை. அதோடு அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாகவும் சாடியது. இதனால் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே உரசல் ஏற்பட இந்த போர் நீடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது உலக நாட்டு மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் மற்றும் தாக்குதல்கள் காரணமாக கடந்த 50 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவைகளை நாளை முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக ஈரான் ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. நாளை தொடங்கும் சேவையில் முதற்கட்டமாக தெஹ்ரான் மாஷாத் இடையேயான வழித்தடத்தில் விமானங்கள் இயக்கப்படும். அன்றைய தினமே திரும்புவதற்கான விமான சேவைகளும் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 வாரங்களுக்கு முன்பு தொடங்கிய போர் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் காரணமாக பாதுகாப்பு கருதி ஈரானின் பெரும்பாலான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் தருவாயில் இருந்தாலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த சேவை தொடங்கப்படுவதாக தெரிகிறது.